அன்பார்ந்தவர்களே, அடுத்தவரை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் தவறு என்று தெரிந்த உடனேயே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆணவத்தோடு எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி அந்த தவறான எண்ணத்தோடே இருந்துவிடக்கூடாது. சுவாமி விவேகானந்தர் சமய நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்டியவர். ஒரு நாள் விவிலியத்தை ஆழமாக படித்துக் கொண்டிருந்தார். இயேசுவின் வாழ்க்கை முறையை கண்டுணர்ந்து அவர் மீது கொண்டிருந்த பக்தி அவருக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் இயேசு மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து அசைவ உணவு சாப்பிட்டார் என்பதை மட்டும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுளின் மகனான இயேசு எப்படி அசைவ உணவை சாப்பிட முடியும் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழிந்ததும் தான் இப்படி எண்ணுவது தவறு என்று அவர் உணரத் தொடங்கினார். நான் ஒரு சைவ உணவுக்காரன் என்பதால் எவ்வளவு பெரிய ஆணவம் எனக்கு வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவிடமே நான் குறை கண்டுவிட்டேனே என்று மனம் வருந்தி தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நேசிக்க ஆரம்பித்தார். தனது எண்ணம் தவறான எண்ணம் என்று தெரிந்த அந்த நொடி பொழுதிலேயே அந்த தவறான எண்ணத்தை வேறறுத்து தூக்கி எறிந்தார் விவேகானந்தர். நாமும் சில நேரங்களிலே தவறான எண்ணங்களை கொண்டிருக்கலாம். எப்பொழுது தவறு என்று அறிந்து கொள்கிறோமோ உடனடியாக அந்த தவறான எண்ணங்களை தூக்கி எறிந்து விடுவது நல்லது. தவறான எண்ணம் என்று தெரிந்தும் தவறான எண்ணத்தோடையே வாழ்ந்து கொண்டிருந்தால் தோல்விதான் நம்மை தேடி வரும்.